ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதினா தொக்கு எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த தொக்கை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சி குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டணுங்கிற டென்ஷனே இல்லாமல் சாதத்தை மட்டும் உதிரி உதிரியாக வடிச்சிட்டு இதை போட்டு பெசரி கொடுத்துக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிட்டு வருவாங்க. ஹெல்த்தானதும் கூட. புதினா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, புத்துணர்ச்சி தரக்கூடியது. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் க்ளீன் பண்ண புதினா இலைங்களெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு அளவுக்கு புதினா எடுத்துருக்கிறேன். அதில் இருக்க பழுத்த தலை இதுங்களெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மண் இதெல்லாம் போக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, இதெல்லாம் வச்சு முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், மூணு வரமிளகாய், நடக்கடலை. இது வறுக்காத பச்சை நடக்கடலை தான் நான் சேர்த்துருக்கிறேன். முந்திரி பருப்பு, ரொம்ப திட்டி அரைச்சிட வேணாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். புதினா அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிட வேணாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு சுருள வதக்கிக்கலாம். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது, செரிமானத்தெல்லாம் தூண்டி கொடுக்கும். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது, பசியை தூண்டக்கூடியது. புதினால சட்னி இதெல்லாங்களே செய்கிறதுக்கு இந்த வெரைட்டி ரைஸும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் உடம்புல வாரத்தில் ஒரு தடையாவது இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. 5 minutes later. இப்போ ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாதத்தை ஆற வச்சு இந்த புதினா கலவை அதில் சேர்த்து கிளறிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டு வருவாங்க. செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம 10 நாள் ஆனாலும் கவலை இல்லை. சாதம் வடித்து உடனே கிளறி உடனே சாப்பிட்லாம். ஈஸியான டேஸ்ட்டான இந்த புதினா சாதத்தை நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்ஆர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.